எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். 76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்கை, இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி. ஏன்? அவர்களுக்கு அரசியல், நமக்கு இது அவசியம், நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? கவனமாயிரு, விட்டுறக்கூடாதுரா, விட்டுறக்கூடாது. பெங்களை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. 1-2 பிரச்சனை இல்லை. ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்கள் அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்கள் ஐயா அடிகளார், நாங்களாம் தான் அற்பர்கள். யார்? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னால் சிவன் கோச்சிட்டு போயிடுவானம்டா. இப்போ எனக்கு ஒரு வழி தான் இருக்குது. நீ தமிழில் குடமுழுக்கு செய்யலை, தமிழில் ஓதலை, மாற்று வழி ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்னு பொறுமையாரு, முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்கள் ஐயா சொல்கிறாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு, வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்கள் நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை போடும். ஏல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரங்கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிற்க போற? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்ல, அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்போ பனை ஏற போகிறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னே, பனை ஏறுறேன், நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போகிறேன். எனக்கு வழி இல்லை. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் எங்கள் தலைவர். நீ சீமான், நீ பனைமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குற? ஏடாவது கொடுமையாக இருக்குது. தம்பி, இன்னைக்கு பனை ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். 2 நடக்கும் தம்பி, 2 நடக்கும். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு, ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறேன் பாரு. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க, போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 5000-2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில் ஏறி மேய்க்க போவேன். இப்போ 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பயலுக பேச்சை கட்டு இதெல்லாம் இல்லை, நீங்கள் நடத்துங்க பார்த்துவான். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல. இந்த திருவண்ணாமலை கோயிலை முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டிய, பூரா இடத்துலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குல வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்போ வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். நீங்கள் எப்படிப்பா? உங்கள் அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிக்கிட்டு. நான் முதலமைச்சர் ஆகிட்டா இன்றைக்கி பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிடுமா? இல்லை பேசிட்டு எப்படி பேசிடுமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்போ தகுதியிலேருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன?
பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? செப்பும் மொழியாக இருக்கிறதா தமிழ்? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள், அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. இது என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன் பிறந்தானே, ஒரே வழி. இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை முருகப்பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும். என்ன செஞ்சாலும் சரி, மொத்த காவலரையும் இங்கே தான் குவிக்க வேண்டியது வரும். பார்த்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கே தான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள், தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீ கவனத்தில் வைத்துக் கொள்ள. நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவில் உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோமடா. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால், ஏற்கப்பட்டால் வழிபடுவோம், இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குட முழுக்கு, இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூரிலே விளையாடி பார்ப்போம். வேல் வேல் வீரவேல், வேல் வேல் வெற்றிவேல். முருகப்பெருமானுக்கு திருமுருகப்பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.